நான் இன்றைக்கு சொல்கிறேன் 23ஆம் தேதி என்று நாம் தேர்தலை அடுத்த மாதம் சந்திக்க இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களை. எல்லோரும் வாருங்கள், காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் நாம் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போகிறது என்று சொன்னால் 4 மணிக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அங்கே பார்க்கிற போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு வெற்றி நம்மை தாடி இருக்கிறது என்ற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல தேர்தலை சந்தித்தவன், பல தரவுகளோடு பயணத்தை செய்தவன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போகிறோம் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரிலே புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்து போகின்ற அளவுக்குத்தான் மக்கள் கூட்டம் இருக்குமே தவிர எந்த தலைவருக்கும் இருக்க போவதில்லை என்ற வரலாற்றை படைப்போம். நான் இன்றைக்கு சொல்கிறேன் 23ஆம் தேதி என்று நாம் தேர்தலை அடுத்த மாதம் சந்திக்க இருக்கிறோம். நான் பார்த்திருக்கிறேன் பல தேர்தல்களை. எல்லோரும் வாருங்கள், காலை 7 மணிக்கு வாக்குச்சாவடிக்கு வாருங்கள் நாம் அழைப்போம். ஆனால் இந்த முறை எப்படி வாக்குச்சாவடியில் இருக்க போகிறது என்று சொன்னால் 4 மணிக்கு நீங்கள் காத்துக் கொண்டிருப்பீர்கள், 10 மணிக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அங்கே பார்க்கிற போது நமக்கு தெரியும் 60% வாக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. 10 மணிக்கு வெற்றி நம்மை தாடி இருக்கிறது என்ற நிலைதான் 23ஆம் தேதி 10 மணிக்கு நம்முடைய தேர்தல் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற நாளாக இந்த நாள் அமையும். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பல தேர்தலை சந்தித்தவன், பல தரவுகளோடு பயணத்தை செய்தவன். இன்றைக்கு இருக்கின்ற நிலைகளை வேறு. நம்முடைய தலைவர் எப்போது வருவார், எப்போது அவரை காணப்போகிறோம் என்று மக்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் சென்னையை நோக்கி வருவார், பெரம்பூரிலே புறப்படுவார். புறப்பட்டதற்கு பிறகு சென்னை மாநகரமே தம்பித்து போகின்ற அளவுக்குத்தான் மக்கள் கூட்டம் இருக்குமே தவிர எந்த தலைவருக்கும் இருக்க போவதில்லை என்ற வரலாற்றை படைப்போம்.